எதுவும் இல்லை, தேங்காய், குட்டி வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே எடுத்து மிக்சியில் வச்சுட்டு டர்ன்னு அடிச்சுட்டு கோதுமை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த சம்மந்தி பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஓவர் நைட் ஊற வச்ச 1.5 கப் கோதுமை, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே அடுப்பில் ஃபுல்கா செய்கிற கம்பியில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த சுட்டு எடுத்து செய்யும்போது நார்மலாக செய்கிற சம்மந்தியை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து சம்மந்தி பதத்துக்கு, அதாவது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். துவையல் அரைக்கும் போதே வாசனை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோதுமை தோசைக்கும் இந்த துவையலுக்கும் காம்பினேஷன் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. நார்மலாக கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி சுடுறதை விட இந்த மாதிரி ரா கோதுமையை ஊற வச்சு தோசை சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு மட்டும் இல்லை, பழைய சாதம் சாப்பாட்டுக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீவ்ஸ் வ்ளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.